ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணம்னாலே கோவில்களின் நகரம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கோவில்கள் இருக்கும். ரொம்ப பழமையான கோவில்களாக இருக்கும். நம்ம கும்பகோணம் போயிருந்தோன்னா நிச்சயமாக அந்த ஊரில் இருக்கிற நிறைய கோவில்கள் தரிசனம் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கும்பகோணத்தை சுற்றி நிறைய புராதனமான கோவில் இருக்குது. அதில் ஒரு சில கோவில்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநள்ளூர் இல்லைன்னா நல்லூர்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் உள்ள தொப்பை பிள்ளையார் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். கும்பகோணம் பாபநாசம் ரூட்டில் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவில் அதே நல்லூரில் உள்ள மிகவும் பிரசித்தமான கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. இந்த தொப்பை பிள்ளையார் ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்தது. என்னன்னா, இந்த காலத்து விநாயகர் சிலை மாதிரி தலை கும்பமாக இல்லாமல் யானையின் தலை போல் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ரொம்பவே ரம்யமாக இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனேயே மகாபெரிவா கோஷாலை இருக்குது. பசுமாடுகள் நிறைய இருக்குது. அங்கே ரொம்ப கடையெல்லாம் இல்லாதனால நம்ம முன்கூட்டியே பசுமாட்டிற்கு என்ன தீவனம் தேவையோ அதை வாங்கின்னு போய் அங்கே கொடுக்கலாம். மறுபுறம் வேத பாடசாலை இருக்குது. ரொம்பவே அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த தொப்பை பிள்ளையார் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவராம். இந்த பிள்ளையாரை 11 முறை வலம் வந்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். வேண்டுதல் நிறைவேறியவுடன் இவரை 108 முறை வலம் பிரார்த்தனையை முடிக்க வேண்டும். இந்த கோவிலின் முன்புறம் ஒரு நந்தி சிலை உள்ளது. இதை பற்றி குறிப்புகள் அந்த கோவிலில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயமாக கும்பகோணம் போனீங்கன்னா இந்த மாதிரி கோவில்கள்லாமும் போய் விசிட் பண்ணிட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேலும் நிறையா இந்த மாதிரி கோவில் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.